This is Archana from Property Light. சென்னை OMRல ஆன் ரோட்ல லொகேட் ஆயிருக்க ரெடி டு மூவ் இன் அபார்ட்மெண்ட் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம மிஸ்டர் இந்திரகுமார் கூட இருக்கோம். ஹாய் சார். ஹாய் மேம். உள்ள என்டர் ஆகும் போதே பார்த்துட்டு வந்த நிறைய ஒர்க் போயிட்டு இருக்குது. எப்போ சார் இந்த ப்ராஜெக்டோட ஹேண்ட் ஓவர்? இது வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து இன்னும் ஒரு 2 monthsல கம்ப்ளீஷன் ஆகி ஹேண்ட் ஓவர் கொடுக்க போறேன் மேடம் உங்களுக்கு. இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 2 acres ப்ராஜெக்ட் இது. இதில் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 198 அப்பார்ட்மெண்ட்ஸ். இதில் எல்லாமே 3 BHK அப்பார்ட்மெண்ட்ஸ் தான். 3 BHK 2 டாய்லெட் அண்ட் 3 BHK 3 டாய்லெட்டு. இந்த ப்ராஜெக்டோட பெரிய ஸ்பெஷாலிட்டியே பார்த்தீங்கன்னா இது பேங் ஆன் OMR ரோடு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சிங்கிள் டவர். ஸோ இந்த ப்ராஜெக்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேரிங் ஹால் 100% இருக்காது. இது ஒரு அப்பார்ட்மெண்ட் கான்செப்ட் மாதிரியே பண்ணாமல் நம்ம ஒரு வில்லா கான்செப்ட் மாதிரி இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் மாதிரி தான் பண்ணியிருக்கோம். ஸோ ஆப்போசிட் டோர்ஸ் இருக்காது, ஷேரிங் வால் இருக்காது, மினிமம் 2 to 4 பால்கனிஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் டு ஸ்கை ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். ஈச் அப்பார்ட்மெண்ட் ஹேவிங் மினிமம் 8 feet to 10 feet கேப் கொடுத்துருக்கோம். எதுக்காகனா கிராஸ் சைட் வென்டிலேஷன்ஸ்க்காக கொடுத்துருக்கோம். ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட்டோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா பால்கனிஸ் எல்லாமே இன்டர் கனெக்டட் பால்கனிஸ் இருக்கும். எல்லா ரூம்ஸுமே பால்கனிஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நல்ல ஸ்பேஷியஸ் அப்பார்ட்மெண்ட் வித் ஃபாயரு, லிவிங் அண்ட் டைனிங்கு, பெட்ரூம்ஸ் நல்லா ஸ்பேஷியஸ் பெட்ரூம்ஸு, நல்லா ப்ரைவசியாக இருக்கும் உங்களுக்கு. இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா கண்டெம்பரரி மெத்தடில் பண்ணியிருக்கோம். கிளாஸஸ் நிறையா யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும். இதோட எலிவேஷன் அண்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா இந்த OMR ரோட்லேயே ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஸ்பெக்டாகுலராக இருக்கும். ரெண்டாவது இது ஆன் மெயின் ரோட்லேயே வர்றதுனால உங்களுக்கு நியர்பைலே வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன்ஸ் வருது. ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு ஆப்போசிட்டில் ப்ரெஸ்டீஜோட மால் இருக்குது. DLF டவுன் டவுனோட IT பார்க் உங்களுக்கு பக்கத்துலேயே இருக்குது. இந்தியன் பப்ளிக் ஸ்கூலு, அமெரிக்கன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலு, ஹாஸ்பிட்டல்ஸு, அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐஸ்வர்யா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸு, இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இங்கே இருக்குது. ஸோ இது ரொம்ப ஹாட் ஸ்பாட்டான லொக்கேஷனில் இருக்குது. இந்த ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா க்ரௌடோட ரொம்ப கம்மி. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 198 அப்பார்ட்மெண்ட்ஸ் தான். எல்லாமே 3 BHK ஆடியன்ஸ் தான். இங்கே இந்த 2 BHK ஆடியன்ஸு 1 BHK ஆடியன்ஸே கிடையாது. எல்லாமே 3 BHK ஆடியன்ஸ் தான் இங்கே இருக்காங்க. ஸோ சைஸஸ் கூட பார்த்தீங்கன்னா 2 சைஸஸ் தான் உங்களுக்கு. ஸோ 3 BHK 2 டாய்லெட்டு அண்ட் 3 BHK 3 டாய்லெட் வந்துடும் உங்களுக்கு. ஸோ சைஸஸ் பார்த்தீங்கன்னா 1350 1400 வரைக்கும் ஒரு 5 யூனிட் கொடுத்துருக்கோம். அது வந்து 3 BHK 2 டாய்லெட்டு. 3 BHK 3 டாய்லெட்டில் பார்த்தீங்கன்னா 1700 1800 கொடுத்துருக்கோம். ஸோ நல்லா ஸ்பேஷியஸாக எல்லா செக்மெண்ட்ஸ்க்கும் ஏற்ற மாதிரி கொடுத்துருக்கோம். இதில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா எல்லாமே வாஸ்து படி கொடுத்துருக்கோம் மேடம். ஸோ வாஸ்து வந்து வெரி கிளியராக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அம்யூனிட்டிஸ் எல்லா பீப்புள்ஸையும் கவர் பண்ணுற மாதிரி அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்கோம். கிட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்க் மாதிரி கொடுத்துருக்கோம். இது இல்லாமல் கார்டன் ஏரியா மாதிரி கொடுத்துருக்கோம். சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு அவங்களுக்குலாம் சிட் அவுட் ஏரியா பார்க்ஸ் மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் ஸ்கேட்டிங் ரேம்ப்பு, பேஸ்கெட் பால் கோர்ட்டு, கிரிக்கெட் நெட் ப்ராக்டிஸிங் ஏரியா, இது எல்லாமே வந்து நம்ம ப்ராஜெக்டில் கொடுத்துருக்கோம். இது இல்லாமல் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு 21st floor, இது வந்து பேஸ்மெண்ட்டு ஸ்டில்ட்டு ப்ளஸ் 21 floors வரும். ஒரு ஃப்ளோரில் 10 யூனிட்ஸ் வந்துடும். உங்களுக்கு 4 லிஃப்ட் வந்துடும். இது இல்லாமல் உங்களுக்கு டெரஸில் 21st floorல வந்து பார்த்தீங்கன்னா கிளப் ஹவுஸ் கொடுத்துருக்கோம். ஒரு 15,800 ஸ்கொயர் ஃபீட்டில் கிளப் ஹவுஸ் கொடுத்துருக்கோம். எக்ஸ்க்ளூசிவ் கிளப் ஹவுஸ் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்விம்மிங் பூல் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆம்பிஃபேரிக் தியேட்டர் கொடுத்துருக்கோம். இது இல்லாமல் ஒரு 55 seater கெப்பாசிட்டியில் தியேட்டர் கொடுத்துருக்கோம். இது இல்லாமல் மல்டிபர்பஸ் ஹால் கொடுத்துருக்கோம். கிட்ஸுக்கு இண்டோர் பிளே ஏரியா கொடுத்துருக்கோம். யோகா டெக்கு, ஜிம்மு, அதுக்கப்புறம் ஒர்க்கிங் ஸ்பேஸு, அசோசியேஷன் ரூம்ஸு. ஸோ இது எல்லாமே ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இந்த ப்ராஜெக்டோட பெரிய ஹைலைட்டே இதோட டிசைன் அண்ட் எலிவேஷன், எலிகன்ஸ் லுக் தான். ஸோ இந்த ப்ராஜெக்ட்லேருந்து நம்ம எந்த சைடு பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு வியூ வந்து 360 degree வியூ இருக்கும். ஸோ உங்களோட பால்கனிலேருந்து நீங்கள் பார்க்கும்போது பீச் வியூவும் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா OMR வியூவும் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் வென்டிலேஷன் சைடு கொடுத்துருக்கோம். நல்ல ப்ரைவசியாகவும் இருக்கும். ஸோ இது குயிக்காக ஹேண்டிங் ஓவர் ஸ்டேஷன் வரும்போது உங்களுக்கு நல்ல அப்ரிசியேஷன் நல்லா வந்துட்டே இருக்குது இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும். ஸோ உங்களுக்கு இப்போ தெரியும் நம்ம வந்து ஆக்சுவலாக நம்ம ரெரா படி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2026 நமக்கு ஹேண்டிங் ஓவர். நம்ம 6 months பிஃபோராகவே நம்ம கம்ப்ளீஷன் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நியரிங் கம்ப்ளீஷன் வந்துட்டு இருக்கிறதுனால யூனிட்ஸும் இன்னும் ரொம்ப லிமிட்டடாக தான் அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ்லாம் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலா ப்ராஜெக்ட்ல என்டர் ஆனோடனே அதோட போடியம் வியூ பாக்குறப்ப பயங்கர எக்ஸைட்டடா இருந்துச்சு சார். அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். போடியம் வியூ எப்படி கொடுத்துருக்கோம்னா இது வந்து கிட்ஸுக்கு வந்து சேஃப் அண்ட் செக்யூரா இருக்க மாதிரி டிசைன் பண்ணிருக்கோம் மேடம். ஆக்சுவலா நம்ம ஆர்கிடெக்ட் டிசைனே பாத்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் வாஸ்து பேஸ் பண்ணி தான் ஆர்கிடெக்ட் டிசைன் இருக்கும். கிட்ஸுக்குலாம் நம்ம ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரா நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். என்னன்னா சின்ன குழந்தைங்கள்லாம் அபார்ட்மெண்ட்டுக்குள்ளே விளையாடுற மாதிரி ஒரு ஸ்பேஸ் போடியம்ல நம்ம டபுள் ஹைட்டட் லாபி கொடுத்துருக்கோம்.
லாபியோட டெரஸ் செகண்ட் ஃப்ளோர்ல வரும். அந்த செகண்ட் ஃப்ளோர்ல ஒரு சாண்ட் பிட் ஏரியா மாதிரி கொடுத்துருக்கோம். கிட்ஸுக்கு இந்த சறுக்கு மரம், ஊஞ்சல், சீசா இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்கோம். என்ன கான்செப்ட் அப்படின்னா சேஃப்டி பர்பஸ்க்காக குழந்தைங்க வெளில போய் விளையாட்டா சேஃப்டி கிடையாதுன்னு சொல்லிட்டு நீங்க எந்த ஃப்ளோர்ல வீடு வாங்கினீங்கனாலும் ஜஸ்ட் நீங்க டோர் ஓபன் பண்ணிட்டு உங்களோட காரிடோர் ஏரியால வந்து நம்ம பிள்ளைங்க விளையாடுறாங்களா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ அதனால உங்களுக்கு செகண்ட் ஃப்ளோர்லயே வந்து உங்களுக்கு கிட்ஸ் பிளே ஏரியா வந்து நம்ம வச்சிருக்கோம் மேடம். ஓகே சார், நீங்க சொன்ன மாதிரியே எல்லா சைட் பெட்ரூம்ஸ் பாத்தீங்கன்னா கிளாஸ் டோர்ஸ் தான் கொடுத்துருக்கீங்க. சோ இந்த அபார்ட்மெண்ட்ஸ்ல என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்க, ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பத்தி சொல்லுங்க சார். ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது நியூடெக் வந்து 37 இயர்ஸ் ஓல்டு கம்பெனி மேடம். நாங்க வந்து குவாலிட்டிக்கு ரொம்ப ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுப்போம். ஸோ குவாலிட்டி வைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல டோர்ல ஆரம்பிச்சு டோரே பாத்தீங்கன்னா 8x4 டோர் கொடுத்துருக்கோம். அதுல எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் லாக் தான் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்க ஃபிங்கர் பிரிண்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், பாஸ்வேர்டும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆக்சிஸ் கண்ட்ரோல் கார்டு வச்சுக்கலாம், நமக்கு நார்மலா கீயும் இருக்கு. இது இல்லாம நம்ம மொபைல்லையும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஹை எண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான் கொடுத்துருக்கோம். ஸோ விண்டோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட்ல கொடுத்துருக்கோம். அதோட டோரோட ஹேண்டில் பாத்தீங்கன்னா அது எல்லாமே மேட் ஃப்ரம் கிரீஸ்ல இருந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ எல்லாமே டஃப்லான் கிளாஸ் தான் கொடுத்துருக்கோம். எல்லாமே சவுண்ட் ப்ரூஃப் நாய்ஸ் கேன்சலேஷன் டோர் தான் எல்லாமே. உங்களுக்கு ஜஸ்ட் நீங்க டோர் க்ளோஸ் பண்ணிட்டனால விண்டோஸ் சைட்ல இருந்து உங்களுக்கு நாய்ஸ் எதுவும் பெருசா வராது. இது இல்லாம பாத்தீங்கன்னா கிளாசெட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா டோட்டோ பிராண்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். டோட்டோ பிராண்ட்ஸ் பத்தி உங்களுக்கு தெரியும். இது எல்லாமே இப்ப இருக்க ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல ஃபுல்லாவே எல்லாமே டோட்டோ பிராண்ட்ஸ் தான் யூஸ் பண்றோம். இது இல்லாம ஃபிட்டிங்ஸ் எல்லாமே சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஜாக்வார் ஃபிட்டிங்ஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ எல்லாமே ஹை எண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான் கொடுத்துருக்கோம். இது இல்லாம பைப்லைன் கேஸ் கொடுத்துருக்கோம். வாட்டருக்குலாம் தனியா வாட்டர் மீட்டர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இவி சார்ஜஸ், சார்ஜிங் பாயிண்ட்ஸ் தனித்தனியாக கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு எல்லாமே வந்து இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்கோம். லிஃப்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஷின்லர் லிஃப்ட் தான் யூஸ் பண்ணுறோம். 4 லிஃப்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு எல்லாமே ஹை ஸ்பீட் லிஃப்ட், 15 பேசஞ்சர் லிஃப்ட் தான் நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம ப்ராஜெக்ட் எக்ஸாக்டா எந்த லொகேஷன்ல லொகேட் ஆயிருக்கு சார்? மேம் இது பாத்தீங்கன்னா நம்ம அடையார் மத்திய கைலாஷ்ல இருந்து வரும்போது உங்களுக்கு டைட்டில் பார்க் வரும். டைட்டில் பார்க் தானோன்னு ஆஃப் எல்பி ரோடு வரும். அடையார் ஆஃப் எல்பி ரோட்ல ஹாலிடே இன் ஹோட்டல் இருக்கு. ஹாலிடே இன் ஹோட்டல்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர்ஸ்ல இது ஆன் OMR ரோட்லயே, பேங்க் ஆன் OMR ரோட்லயே இருக்கு. இது எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா SRP டூல்ஸ்னு சொல்லுவாங்க இந்த ப்ராஜெக்டோட ஸ்டாப்பிங். இது வந்து கொட்டிவாக்கம், சென்னை 6,41,000 பின்கோட்லயே வரும். ஸோ அதனால இங்க லொகேஷன் பத்தி உங்களுக்கு தெரியும். இது வந்து ஹாட்ஸ்பாட்டான லொகேஷன். கிரவுண்ட் ரேட்டே பாத்தீங்கன்னா 5.5 crores இந்த இடத்துல இப்போ போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா இந்த ப்ராஜெக்ட்டை பாத்தீங்கன்னா இது வந்து ரெடி டு மூவ் இன் ப்ராஜெக்ட் மேடம். இங்க நியர்பை இந்த லொகேஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா பெருசா ரெடி டு மூவ் இன் ப்ராஜெக்ட்ஸ் எதுவுமே கிடையாது. நம்ம ப்ராஜெக்ட் இன்னும் ஒரு 2 monthல ஹேண்டிங் ஓவர் கொடுக்க போறாங்க. ஹேண்ட் ஓவர் ஸ்டேஜ்ல இருக்க நியூடெக் டெவலப் பண்ணிருக்க எலிவேட் 21 ப்ராஜெக்ட்டை சைட் விசிட் பண்ண இப்பவே ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.